கடைசி மட்டும் ராணுவ கேம்ப்னு சொல்லி ரெண்டு கல்ல எல்லாம் மண்ணுக்குள்ள இருந்து கிளறி எடுக்கப்பட்டிருக்குதுங்க. பாருங்க, இந்த பாறை ஊர்திகளை வந்து கிளிநொச்சி ரோட்டில் ஓடுறதுக்கு அனுமதி இல்லை. இப்போ 2 பேருக்கும் ஒரு பெரிய சண்டை இதில். இப்போ பாரதி எண்ணெய தொடர்பு கொண்ட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிண்டி எடுத்துருக்கணும். பார்த்தா தூக்கி இந்த கிடங்க போட்டு விடுவோமே, எதிர முடியாதுன்றது என்ன வெயிட் எனக்கு தூக்கி பாருங்க. பார்த்தீங்கன்னா பாரதி என்ன அந்த இதுகளை மேலே போட்டு வித்தாடி கொண்டிருக்கார். தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் முல்லைத்தீவுக்கும் மாங்குளத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காட்டுப்பகுதிக்கு நிற்கிறோம். இந்த காட்டுப்பகுதிகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஏக்கர் காணி வந்து ராணுவத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கு. இந்த காணியில் ஒரு சம்பவம் நடந்துக்கு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஊர்வாசியரால் சொன்ன இந்த இடத்துல இந்த புதையல், அதாவது இரும்புகள் கிண்டி எடுக்கிறதோ இல்லை புதையல் கிண்டி எடுக்கிறதோ ஆக்கள் வந்தவையெல்லாம் அவள் வந்து கிண்டின இடத்துல இங்கே ஏதோ அவைகளுக்கு ஒரு அமானுஷம் நடந்து ஒரு ஆள் மயங்கி விழுந்ததாகவும் இங்கேருந்து கொண்டு போனதாகவும் சொல்லினோம். அது மட்டும் இல்லை, இந்த கிடங்குக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த பச்சை உடுப்புகள் அதிகமாக கிடக்குது. மற்ற இதில் பார்த்தீங்கன்னா மண்ணோட எல்லாம் அந்த உடுப்புகள் வந்து அப்படி கிடக்குது. வெறும் பச்சை இராணுவத்தின் சீருடைய எல்லாம் அந்த வெள்ளை வரி இருக்கும், அதாவது பச்சையும் வெள்ளை வரியும் இருக்குது, தனி பச்சை கலரில் இருக்குது. இங்கே அவ்வளோ ஒரு சீருடையில் கணக்காக இங்கே கொட்டியப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நான் அவையில் கிண்டினவையிலோடு தெரியலை. இப்போ இந்த இடத்த கிண்டின இடத்துல அந்த அப்படி அவையில் மயங்கி விழுந்தாருன்னு தெரியல. காலையை தொடர்ந்து பார்ப்போம் இது எப்படி இருக்குது, என்ன மாதிரியான இராணுவ கேம்ப்னு சொல்லி. காலங்காத்தால் பார்த்தீங்கன்னா இந்த பாறை ஊர்திகளை வந்து கிளிநொச்சி ரோட்டில் ஓடுறதுக்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி இரண்டமடி சந்தி தாண்டி இஞ்சால வரைக்கும் இஞ்சால பக்கத்தில் நிப்பாட்டி வச்சிருக்கும் இந்த பாறை ஊர்திகள். அதே மாதிரி பரஞ்சஞ்சாந்தி தாண்டி வரைக்கும் அங்கால பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுக்கும் இந்த பாறை. இதே மாதிரி யாழ்ப்பாணத்துலேயும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். எவ்வளோ நல்லது. தொடர்ந்து இந்த சேவை நடக்கணும். இதுக்குள்ள எங்கேயோ இப்போ பாரதி என்ன போட்டார், நாங்கள் எந்த ஏரியான்னு தெரியாது. பாரதி என்ன எங்கேயோ போட்டார், நாங்கள் எங்கேயோ போட்டோம்ன்ற யாரோ சம்பவம். எங்கேயோ ஃபோன் அடிக்கிறார். பாரதி என்ன எங்கேயோ வந்துட்டார், நாங்கள் எங்கேயோ வந்துட்டோம். ஏதோ காட்டுக்கு உடந்து இதுதான் ராணுவ கேமரா சொல்லி விட்டாரு கடைசியாக. இந்த இடத்துல இராணுவ கேம்ப் இருந்தது. ஆனால் இராணுவ கேம்ப் வந்து இது உள்ளே இருந்ததான், காட்டுக்குள்ளே இருந்ததான். பேருந்து வந்து இந்த வெளியே இருந்ததான், பேருந்து இதில் இந்த வெளியேறிட்டான் இராணுவம் என்று சொல்லப்படுது. போய் பார்ப்போம் என்ன மாதிரி எது மாதிரி என்று. கடைசி மட்டும் இராணுவ கேம்ப்னு சொல்லி ஏதோ 2 கல்லை கொண்டு வந்து காட்டி விட்டு பாரதி என்ன. நான் அப்படி நிற்கவே இல்லை. இதில் இந்த கேம்ப் இருந்ததாக கூறப்படுது. இப்போ 2 பேருக்கும் ஒரு பெரிய சண்டை இதில் போய்கொண்டு இருக்குது. அதை என்ன யுத்தம் பண்ணுறது அடுத்த பிரச்சனை. தாத்தா தாத்தா இங்கே இப்போ இராணுவ கேம்ப் கொண்டு வந்து காட்டுறேன் போட்டு என்னதை கொண்டு வந்து காட்டினவர் கல்லர் இது கொடிக்கம்பத்தை காட்டி. கொடிக்கம் அங்கே எதுக்கு ஆளம். நான் 5 மணிக்கு வரேன், அவன் 6:30 வரான். இங்கே 2 பேரும் இந்த இதை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள். வீடியோவில் வரும் பாருங்க. இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் கேமத்தடி. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் மாத்திரம் இராணுவ கேம்ப் விடுவிக்கப்பட்டிருக்குது. வந்துட்டோம். இதுதான் இதான் அந்த ராணுவ கேம்ப். உள்ள போகிறோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு வரோம். இது மட்டும் கேம்ப் இருக்குண்டு. வரோம், அப்படியே சுற்றி காட்டுறோம். கேம்புக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது விட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் வரும் போல நடக்குது இராணுவம் எழும்பி இந்த இடத்துல இருந்து. என்னென்னா இராணுவம் வந்து இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக வெளியேறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் எடுத்திருக்கும். ஆனால் வந்து இப்போ 3 மாதத்துல ஃபுல்லாக இந்த இடத்துலேருந்து சாமான எல்லாம் உடைச்சி எடுத்துகிட்டு ஆள் போயிருக்கோம். யானையெல்லாம் வந்து வெளியே லத்தியில் யானையெல்லாம் வந்து போயிருக்குது. இது பெரிய இடம் போகுது உங்களோட பார்ப்போம். இதில் மோடிச்சாங்க வச்சுருக்காங்க. எங்கன்னா உறவுகளை தெரியும், மயில் தெரியும். ஆனால் வந்து மயில் வந்து காட்டுக்குன்னு அழகாக இருக்கணும். எங்களை கண்டுட்டு கொஞ்சம் ஆக்கள் நழுவி போய் நம்ம போல நடக்குது பாருங்க. நான் இதில் போய் கொண்டிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல மரங்கள் எல்லாம் வந்து வெட்டி கொண்டு போயிருக்கேன். பொதுமக்களோ யாரும் தெரியலை. 3 மயில் பிள்ளைகள் 2 எங்களை கண்டுட்டு அங்கே ஒரு ஆள் பறந்துட்டார்.
இந்த இடத்துல பாருங்க, இது இராணுவத்தின் சீருடையோ இல்லை என்ன சீருடையோ வரையா, இதில் சீருடை இல்லாமல் இருக்குது பாருங்க. பச்சை, தனி பச்சை. இது ஓடிட்டுதோ. ஓ, அங்கே ஓடிட்டு பாருங்க, காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க போகுதுங்க, ஓடிட்டு தானே. ஆக்களே காணாத மயிலால் போல நடக்குது. உங்களுக்கு தெரியும், அந்த சில கேம்புகள் காட்டுறாங்க. அந்த கேம்புகள் எல்லாம் கீழே அத்திவாரம் விட்டுட்டு போயிருப்போம். ஆனால் இந்த இடத்துல அத்திவாரங்கள்லாம் கிண்டி கிளறி எல்லாமே எடுத்துக்கொண்டு போயிருக்கிறேன். ஆனால் பொதுமக்கள்லாம் எடுத்து தெரியாது. இந்த இடத்துல பாருங்க, ஒரு மண்ணால் கிண்டி உருவாக்கல மூடப்பட்ட ஏதோ ஒரு பெரிய ஒரு கிடங்கொண்டு கிடக்குது. பொதுமக்கள் வந்து எடுத்த வேலோ இன்னொன்று தெரியல. சில தாட்டு வச்ச பொருட்கள் அப்படியா இருக்குமோன்னு தெரியல. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கிடங்குகள், அதாவது கிட்டத்தட்ட 4 அடி 3 அடி அகலக்குள்ள கிடங்குகள் எல்லாம் இந்த இடத்துல கிடக்குது. இந்த இடத்துல பேக் எல்லாம் கிடக்குது. ஏர்ஃபோர்ஸ்ட்ரா பேக்கோ அப்படின்னா பேக் மாதிரி இந்த கிடங்குகள் எல்லாம் மூடப்பட்டபடி இருக்குது. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பங்கர் மாதிரி ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது. வடிவமைப்பு தூரேந்து பார்த்தா இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம் அது பங்கரோ என்னோன்னு சொல்லி. இந்த இடத்தாலையெல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல கிடங்குகள் எல்லாம் இருக்குது, பெரிய பெரிய கிடங்குகள். இந்த கிடங்கெல்லாம் கிண்டி கிண்டி எடுத்துருக்கணும். சில மண்ணுகள் வந்து எடுத்துச்சிடமோன்னு தெரியல. இடத்துல பங்கர் மண் இருக்குது. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை, இங்கே யானை நிற்கிது. இந்த யானை அநேகமாக நேற்றிராக வந்துச்சோ என்னோன்னு தெரியல. அப்படின்னு 2 நாளுக்குள்ள வந்திருக்கும் போல யானை. இராணுவத்தின் சீருடைகள் மாதிரி கிடக்குது. இது களிமண்ணால் செய்யப்பட்ட இடம், அதாவது செங்கல்லும் களிமண்ணும் பாவிக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் உடைக்கப்பட்டு செங்கல் மட்டும் விடப்பட்டிருக்குது. மற்றதெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டீங்கன்னா அது வந்து டாய்லெட் மாதிரி கிடக்குது. நான் பங்கர்ட்ட வந்து அது டாய்லெட். இந்த ஓடுகள் வச்சு அந்த மரங்களை எல்லாம் ஏதோ செய்திருக்கிற வடிவமைப்பு. அதே மாதிரி இந்தியாவில் பாருங்க பற்றங்கள் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்க இராணுவத்தின் சீருடையில் எல்லாம் கிடக்குது. இது வந்து டாய்லெட் கிடங்குன்னு நினைக்கிறேன். டாய்லெட் கிடங்கு வாங்கி தெரியலை என்னவோ. சீமந்தரை கட்டிக்க சில களி தண்ணிகள் வர கிடங்கு போல். இதெல்லாம் உடைச்சு எல்லாம் நல்ல சொல்லை ஆக்கி அப்படியே ஃபுல்லாக சுக்குநூறு ஆக்கியாச்சு. ஃபுல்லாக ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை. இப்போ நான் ஒரு இடம், பாரதியன் ஒரு இடம், தாத்தா ஒரு இடம், எல்லோரும் ஒரு இடத்துல நிற்கிறோம். இப்போ நான் தனியாக ஒரு இடத்துல ராஜாமாய் போய் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டடம் இருக்குது. அது என்ன கட்டடம்னு போய் பார்ப்போம். அதேமாதிரி குழாக்கு நேரம் அடிச்சிருக்கிறோம் போல நடக்குது. இந்த இடத்துல குழாக்கு நேரமாக கிடக்கா நல்லா மூடி கிடக்கு. இந்த இடத்துல சின்ன ஒரு கட்டடம் கிடந்தது. நான் நினச்சேன் ஏதாவது வித்தியாசமாக இருக்கும்ல, அப்படி ஒன்றும் இல்லை. இதுக்குள்ள இந்த மரத்தை பாருங்க, பார்க்குற அழகாக இருக்குது. இந்த கேம்பிங் பண்ணுற ஆட்களுக்கெல்லாம் சூப்பர். இந்த இடங்கள் பிடிக்கும். உள்ளே வந்து டெண்டல் போட்டு இருந்து சமைச்சு சாப்பிட்டு ஒரு என்ஜாயாக இருக்கலாம். ஆனால் என்ன இது யானைக்கடா போச்சுது. இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது. ஆனால் கிளிநொச்சி வழியில் எல்லாம் இந்த கிணறுக்குன்ற கிட்டத்தட்ட 80-90 அடி ஆழத்துக்குன்னு தோணும். இதை எவ்வளோ அடி ஆழத்தில் கிடக்குன்னு பார்ப்போம். அம்மாதலே கிணத்தை பார்த்தாலே பயமாக தான் கிடக்குது. இப்படியே போவோம்.
இதில் மோட்டர் எல்லாம் வச்சுருந்துருக்கணும். இந்தியாவில் பக்கம் ஒரு கட்டுறம் கிடக்குது. அந்த கட்டுறம் எல்லாம் உடைச்சி எடுத்து அப்புறப்படுத்திருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், பின்னால் அந்த தண்ணி ஓடுறதுக்கு அந்த கான்வாய் மாயெல்லாம் வெட்டி விட்டுருக்கேன் தண்ணிகள் போகிறதுக்கு இந்த இடத்துல. இப்போ பாரதி எண்ணெயை தொடர்பு கொண்டால் தான் கதைக்கலாம். அவையில் வச்சு தான் வதைச்சி எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம். ஆக்களை காணையில் அவையில் தான் தேடி போகிறேன்னு வச்சு வதைக்கிறதுக்கு இங்கே நிற்கிறாமனு தெரியல. நான் தனித்தனியை பிரிஞ்சிட்டோம். இந்த சீட்டுகளை வச்சு தான் இந்த மண்ணுகளை அரிச்சு கொண்டு வெள்ளம் அரிச்சு கொண்டு போகாமல் பார்த்துக்குங்க. கிரவல் நிலம் அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த மழை பெய்தால் அப்படியே அந்த மண்ணெல்லாம் அடித்து கொண்டு போகும். ஏன்னா மேடு பள்ளம் மாதிரியான நிலங்கள். என்னட்ட பாரதி எண்ணெயை கண்டுட்டேன். இங்கே வர இதுக்கெல்லாம் வர இந்த கட்டுறம் இல்லாமல் ஃபுல்லாக தரமட்டம் ஆகிக்கிட குடைச்சி. இதில் பங்கர்கள் அப்படி ஒன்றும் இல்லை போல நடக்குது. அந்த 3 பங்கரம் இது பங்கரன்னு சொல்லினோம். அந்த பங்கர்கள் இருக்கும் என்னென்னு தெரியும். பாரதி எண்ணெயை கேட்டால் தான் தெரியும். அவர் ஒரு சைட் போயிட்டு வந்தவர். நாங்கள் முன்பக்கத்தில் வரோம். சரக்கு இதுக்குள்ள என்னம்மா இங்கே இடங்கள் இருக்கோ? இது யானை முறிச்சதோ? அது கிடாக்குது. சரி, பாரதி என்ன சொல்கிறா, இதெல்லாம் யானை முறிச்சிருக்காம் இந்த மரங்களை. யானை தான் முறிச்சிருக்கீங்க பாருங்க. நானும் ஆக்கள் வெட்டினேன் நினச்சேன். ஆக்கள் வெட்டையில் இந்த பாலப்பழ சீசனுக்காகும் இந்த யானை வந்து முறிச்சிருக்கீங்க. எல்லாம் யானை முறிச்சிருக்கீங்க. இந்த மரத்தை பாருங்கோ, அதை இந்த மரத்தை பாருங்கோ, எல்லாம் தள்ளி. ஓ அதான் பார்ப்போம் பாருங்க. இங்கே பாருங்க, அதே மதம் கொண்ட யானை இருக்குமோ? நான் ஆக்கள் வெட்டினான்ட்டு தான் நினச்சேன்னா, நான் ஆக்கள் வெட்டில இதெல்லாம் முறிச்சு இருக்குது. ஆக்கள் வெட்டிறது கத்தி வெட்டி புரியும்பா தெரியும். காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் யானை முறிச்சு அந்த முறிஞ்சு விழுந்துருக்குது. அதே மாதிரி இங்கே இதுகள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இது வந்து ஆக்களால் முறிக்க இயலாது, ஏசிபிஎல்லால் முறிக்கலாம். இது ஆக்கள் இல்லை, இது யானை. ஆனால் இந்த பெரிய வீர மரத்தை முறிக்க முடியுமோ? ஓ இங்கே பாருங்க, லத்தி கிடாக்கு இந்த இடத்துல. ஆனால் இது கரநாளுக்கு முதல் வந்து போயிட்டுது. ஆனால் இவ்வளோ மரத்தையுமே என்ன முறிக்குது? நல்ல ஆழம். எம்பிட்டு இருந்தால் 2 பேரையும் மரமணி நினைச்சு வடிவ முறிச்சு சாப்பிட்ருக்கு. உங்க குரங்க உங்கள் சொந்தக்கார ஓடியா உங்க பாரு. ஆனால் இங்கே அண்ணன் இதுன்ற தலை நான் நினச்சேன் இது மாக்கள் வெட்டினாண்டு இல்லை, அது தலையெல்லாம் முறிக்கப்பட்டிருக்குது. இங்கே இவ்வளோ ஜானன் இருக்காங்க. இவ்வளோ ஜானின் லத்தி தான், இவ்வளோ ஜானின் லத்தி. இங்கே இது எல்லாமே யானை லத்தியாக தான் இருக்குது. எங்கே? இங்கே பாரதி என்ன ஒரு இடத்தை கண்டுட்டார், விளக்கப்படுத்துகிறார். அதாவது இந்த செல் விளையக்க அது அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காண்டி அந்த பண்டுகள், அதாவது மண் மூட்டையும் கட்டி போடுதான் சில மண்ணாலேயே மணைச்சி போட்டு இருப்பினம் அதுக்குள்ள. அப்போ அந்த மாதிரி இதில் ஒன்று இருக்குது. பாரதி என்ன உங்களோட தம்பி ஓடுறான், கிளச்சி பிடிங்க. எங்கண்ணா மூதாதைகள் இதால் ஓடி விளையாடினேன். இப்போ நாங்கள் அந்த பண்டை தான் போய் பார்க்கணும். சில அதுதான் பங்கரோ என்னொன்று தெரியல, பார்ப்போம் போய். இது வந்து இந்த தண்ணி ஓடி இருக்குது. தண்ணி ஓடி அந்த அரிச்சு ஓடின இடத்துல அந்த கண்டாவளை மண்ணெல்லாம் பெரும் அரிச்சா கொமாட்டர் கம்பி இருக்குது. ஜாக்கிரதையா, கொமாட்டர் கம்பி இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, அந்த 2 பக்கம் மண்ணால் அணைச்சி நடுவால் போகிற மாதிரி இருக்குது. ஒரே ஒருத்தர் நிற்கிறார. இது என்ன இது? பங்கர் மாய் தான் கிடக்கு. சில மூடி போடணுமா? இது பங்கர் மாயின்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு கட்டுறம் இது இருந்துருக்கு. இங்கே சீமெந்தெல்லாம் கிடக்குது. அதே மாதிரி இந்த இராணுவத்தின் ஆயுதங்கள் வைக்கிற குரோனா இருந்திருக்குமா பாதுகாப்பா? இது வந்து முதல் ஆரம்பத்தில் புலிகளால் பாவிக்கப்பட்ட இடமாயும் இருக்கலாம். இந்த இடம் வந்து என்னென்னா, இதுக்கு முதல் வந்து விடுதலை புலிகள் வச்சுருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் இராணுவம் எடுத்திருக்கலாம். சில இராணுவமே இது கேம்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லப்படுது. உண்மையாக போய் தெரியாது. நான் ஜானி நபத்தில் பாரதி அண்ணையும் தாத்தாவையும் தேடுறேன்.
அவையல் யானைன்ற பயத்தில் என்னையும் தாத்தான் தெரியும் இப்படித்தான் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கிறோம். அப்போ அவையிலே தெரியாது என்ற பயம், எனக்கு தெரியாது அவையல்ன்ற பயம். என்ற அப்படி ஒருத்தர் போய்கொண்டிருக்கோம். ஆனால் எனக்கு தெரியுமே எல்லாம் பயப்பட்டு கொண்டு தான் இப்போ இருக்கிறோம்ட்டு. இது என்னென்ன அந்த சுத்த வர காவலரன். ஆனால் இந்த யானை காட்டுக்கே நான் இருந்திருப்பேன். ஏன்னா சரியான யானை காடு உண்டு. இதுக்கு எப்படி இருந்த இல்லைன்னு தெரியல. இந்த இடத்துல பங்கர் ஒன்று இருக்கிற மாதிரி கிடக்கு. இங்கே வாங்க, பங்கர் ஒன்று இருக்கிற மாதிரி கிடக்கு பாரதின்னு. இந்த இடத்துல பங்கர் ஒன்று இருக்குமா போல கிடக்குது. இங்கே மெரானில் நிற்கிது, மெரானில். இது பங்கர் இல்லை, வேறு ஏதோ கிடங்கு வயர் எல்லாம் போகுது. மெரானில் நிற்கிது பாருங்க, காட்டுறேன் அப்படியே. அது கிடங்கு கிண்டி எடுத்திருக்கிறோம் ஏதோ. மெரானில் இது ஒரு பெரிய ஒரு அடர்ந்த காடு. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மெரானில் போடணும் காணில். நான் வந்து மெரானில் வளர்த்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வளர்த்தேன் நான். இங்கே நிற்கிது பாருங்க, இங்கே போகுது, ஓடுது. மெரானில் ஓடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் வார பெட்டி வந்து இந்த இடத்துல கிடக்குது. இப்போ அங்காள பக்கம் வந்து கட்டுறம் கிடக்குன்னு சொல்லி பாரதி என்ன போய்கொண்டிருக்கார், நானும் போய்கொண்டிருக்கிறேன். என்ன ஒரு சின்ன ஒரு சந்தோஷம்டா, தாத்தா அங்கே தனியாக நிற்கிறார். இந்த பயத்தில் எங்கள்கிட்ட வருவார் பாருங்க. நான் காட்டுறேன் இப்படி ஆள் வருவார் ஓடி. ஆளுடைய பயத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன். என்னடா இது யானை காடு ரெண்டு கிரண் சில வேறையும் ஏதாவது இருந்தால் ஒன்றும் செய்யலாது. ஏன்டா இப்படித்தான் ஒரு காட்டுக்க கரடியும் வந்து அடித்தேன்னு சொல்லி இப்போ கிட்டடியில் நடந்தது என்ற மாதிரி சொல்லினா அது மட்டும் சிறுத்தையும் வந்து அடிச்சிருக்குது. நான் இங்கே வந்துட்டேன். நான் சொன்னேன் நானே பயத்தில் டக்கனுங்களை தேடி வருவார். வந்துட்டார். இப்போ எந்த சொல்கிறது எனக்கு பயம் இல்லையேண்டு. இப்போ கேட்போமே, உங்களை பயம் இல்லையே? பயமண்டா என்னன்னு தெரியாதாம. இது கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கருக்கு அதிகமான நிலப்பகுதி மாதிரி தான் தெரியுது. என்ன வடிவாக தெரியல. ஆனால் அதில் போட் கிடக்கு. அந்த போட்டில் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ வந்து. இந்த இடத்துல பங்கர் கிடக்குது. அந்த பங்கரை பார்க்க இது 3 பங்கர் இல்லையே, 3 பங்கர். அவர் சொல்கிற கிடங்கு மய கிடக்கட்டும். இது 3 பங்கர் எப்போல்லாம் காலத்தானு தெரியாது பாருங்க. சில மண் எடுத்து இல்லைன்னு தெரியாது, இல்லாட்டி என்னன்றே தெரியாது. ஆனால் 3 பங்கர் மாதிரி தான் கிடந்தது தூரம் இருந்து பார்க்க. இப்போ இவர் தனியாக போகிறார், விளக்கே பக்கத்தில் போகிறார். எனக்கு விளக்கே பக்க தலைவர், இடக்கே பக்க தலைவர். நேராக நான் போகிறேன், நேராக அங்கே போகுதா இருக்குது தெரியும். கூட நான் தான் கூட அந்த பொருட்களை காண்றேன். நான் ஏதாவது கிடக்குந்தா இவர் காண்ற இல்லை. இந்த வயது போன நேரங்களை கண் தெரியாத நாட்கள் 2 பேருக்கும். இதாலையெல்லாம் போகக்கூடிய மாதிரி கிடக்குது பாதை. இதாலையெல்லாம் மண்ணுகள் எல்லாம் வெட்டி அள்ளப்பட்டு இருக்குதோ இல்லாட்டி இந்த அடி அத்திவாரத்தோட கிண்டி கொண்டு போச்சு நம்மன்னு தெரியல. இதோட சரி இஞ்சால பக்கம் இல்லை. அதே மாதிரி இஞ்சால பக்கத்தில் பாருங்க ஒரு பெரிய கட்டுறங்கள் இருக்குது. அது எல்லாமே உழைச்சி எல்லாமே சுக்கு நூறு. யானை வந்தால் ஒன்றும் செய்யலாது. யானை வந்தால் காடு விலத்தி கொடுக்கும்னு சொல்லி எல்லாம் சொல்கிறேன். இவையெல்லாம் சொல்லல. நான் நேரில் ஒருக்காக யானை பார்த்துறான். இந்த காட்டு யானை மற்றபடி சூக்கல்ல பார்த்துருக்குறேன். இந்த இடத்துலாம் கட்டுறங்கள்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. மழை காலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். இல்லை மழை காலம் வந்து வெளியில் தேடி யானை வரும். இவ்வளத்துக்கும் உள்ள நிதி வந்து மக்கள்கிட்ட வரிப்பணம், அதாவது எந்த காசும் இதுக்குள்ளே இருக்குது. இது வந்து குளியலறை என்ன ஒன்று நினைக்கிறேன், அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கிடங்கு இல்லாமல் இருக்கு. நம்ம குளியலறை போல தான் கிடக்கு. இதுக்குள்ளால் போகலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நான் போக மாட்டேன். இதோட நான் நிற்கிறேன். நான் களை வேண்டியதாக அதனால் இருந்தால் ஒன்றும் செய்யலை. அது காடு மாதிரி கிடக்குது. அதே மாதிரி இந்த பக்கத்தால் நான் திரும்பி போகிறேன். ஆனால் இந்த இடத்துல வந்து எரிச்செல்லாம் வேறு சாப்பிட்ருக்கோம். இங்கே கல் வச்செல்லாம் எரிச்சு சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி இராணுவமாக இருக்காது. இது அதே மாதிரி பொதுமக்கள் இல்லை வேறு யாரும் சில இந்த மிதிவடி எல்லாம் கட்டுற பதப்பிரிவு வந்து அவையெல்லாம் எடுத்துருக்கலாம்.
இது சிலவளை வந்து இந்த ஊர் மக்களுக்கு சிலவளை கொடுத்துருப்பினோம். ஊர் மக்கள் பெர்மிஷன் எடுத்தால் கொடுப்பினோம் இந்த இதுகளை. ஏன்னா இப்படித்தான் நான் கேட்ட இடத்துலே சொல்லப்பட்டது. இந்த நிலத்தை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கேட்ட இடத்தா சொன்னவே அது வந்து HOSல போய் பெர்மிஷன் எடுத்தால் HOS வந்து கொடுக்குமாம் அந்த மண்ணுன்ற மாதிரி சொன்னவே. அதாவது இந்த கீழ் தளங்கள் இது பொதுமக்கள் ஏற்றினோ இல்லை இராணுவம் ஏற்றினோன்னு வடிவாக தெரியலை, உண்மையும் தெரியலை. பார்ப்போம். இங்கே முதிரை மரம் எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் முதிரை மர கண்டுகள். அந்த நான் சொன்னான் எனக்கு தான் கண் தெரியும், அதில் கண் தெரியும். ஆனால் அந்த ஆளுக்கு தான் கண் தெரியுது. இதுக்கு கட்டுறம் ஒன்று கிடக்குது. இந்த சொல்லுங்க கூட கட்டுறம் கிடக்கு, போய் பேட்டாண்டு அதில் கட்டுறம் கிடக்குது. நான் வந்து சில விஷயங்கள் இதில் பகுதியாக தான் காய்ச்சிக்கொண்டு போகிறேன். அப்படின்னா தான் சந்தோஷமாக இருக்கும். இப்போ காட்டுக்காக போய்க்க உங்களுக்கு தெரியும் தானே, பகுதியாக காய்ச்சி கொண்டு போனால் பொழுதும் போகும், இப்போ களைப்பும் தெரியாது. இதுக்குள்ள காய்ச்சி கொண்டு போனால் தண்ணி பத்து கொண்டு வரல. இன்றைக்கு வளமே தண்ணி பத்து கொண்டு வந்தாங்க, இன்னைக்கு தண்ணி பத்து கொண்டு வரல. இதுக்கு கட்டுறம் இருக்குது பாருங்கள். இதுக்கு போகிற பாதையே பார்க்க ஒரு விசித்திரமாக கிடக்குது சின்ன சின்ன இதுக்களால். இது இந்த கவனிப்பு கட்டுறமாக கிடக்குது. பயப்படுத்தாதீங்கோ. இந்த சின்ன அந்த இழந்த பழமாகி ஒரு மரம், அது இந்த முள்ளு, அது என்ன மரம் அது? சின்ன இதாக இங்கே இது பேர் சொல்லுவீங்க. இது இந்த சூறப்பழத்தின் முள்ளு கிடக்குது. இதுக்குள்ள ஒருத்தரும் வர முடியாது, அதுதான் காரணம். இதை வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டோம், கூரையில் கலட்டி எடுத்து கொண்டு போயிருக்கணும். ஏன்னா இதுக்குள்ள வந்து டிராக்டரை கொண்டு வர்றது கஷ்டம். இதுக்கும் போயிருக்க முடியாது கொண்டு. இந்த மண்மூட்டையில் பார்த்தா என்ன ஞாபகம் வருது பாரதியன் உங்களுக்கு? எனக்கும் வந்து எங்கள் இடத்துல இல்லை, இந்த மண்முட்டையில் அடிக்கத்தான் இராணுவம் இருந்ததான் ஞாபகம் வருது. மண்முட்டை ரோட்டு கரையில் போட்டுட்டு செக் பாயிண்ட்கள் இருந்தது. என்னென்னா இங்கே பக்கம் காட்டுக்கெல்லாம் போய் போகலாம், இங்கே பாதமாகி ஒன்று இருக்குது, இதுக்கெல்லாம் போய் போகலாம். எனக்கு வந்து காட்டுக்கெல்லாம் போகிறது பயம், அவருக்கு வந்து காட்டுக்கெல்லாம் போகிறது பயம் இல்லையா, அப்போ போட்டுக்கும்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். ஆனால் உண்மையாக காட்டுக்கெல்லாம் போனால் பாதுகாப்பு. இந்த காட்டு விலங்குகள் வந்தால் தப்பிக்கலாம். எங்கே பெரிய உடும்புன்னு பார்த்துட்டு வரேன், நான் மரணிலையே பார்த்துட்டு வரேன். அதுக்கு 3.5 கால். இது எல்லாமே கிளறி எடுக்கப்பட்டுட்டு இப்போ 3 பேரும் உண்டாயிட்டோம். ஐயோ எல்லாம் உருட்டுது. இந்த கிரவல் இந்த கல் வந்து அந்த ரவுண்ட் உருண்டா வாங்கி கிடக்கு, அது உருட்டி விழுத்துது. புதையல் கண்டி வைக்க போல நடக்குது. பங்கரில் என்ன புதையல் கண்டி இருக்கிறேன் போல கேரம் இந்த இடத்துல இருந்தாக்க. இதை புதையல் கண்டி இருக்கிறேன். பாரதி என்ன இங்கே பார்த்தா தூக்கி இந்த கிடங்க போட்டு விடுவோமே, எதிராக முடியாது. தூக்கி போடுவோமே. ஓமனு சொல்லுங்கப்பா, செய்வோம். இப்போ இந்த பாதுகாவலர் 2 பேரையும் நான் முன்னுக்கு அனுப்பி போட்டு நான் பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறேன். அப்போ நான் பாதுகாப்பாக இருக்கலாம் ரெண்டு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே முன்னுக்கு போனால் தான் பாதுகாப்பு, சில வேலையில் பின்னுக்கு வந்தால் பாதுகாப்பு இல்லை. அந்த கரடி காட்டு சிறுத்தை காட்டுக்கு போய்க்க கூட இவ்வளோ பயம் பெறலாம், இதுக்கு வேற சரியாக பயமாக கிடக்குது. இந்த இடத்துல ஒரு கட்டுறம் இருக்குது. இங்கே பாரதி என்ன போனவர், அது என்னது முள்ளாது என்ன மரம்? அது என்ன மரம்னா அந்த இழந்த பழமாக சூரப்பழத்தின் முள் வந்து ஆளை பிடிச்சிட்டு எடுத்து பாரதுக்குள்ள நான் போனேன். நாங்கள் வீடியோ எடுத்து போடுவேன். அது ஒரு சின்ன முள், வீடியோவுக்கு கண்டென்ட் வேணுமென்றதுக்காண்டி எவ்வளோ எல்லாம் ஆக்டிங் போடுறாங்களே. எப்படி தான் இல்லை நடிச்சு உழைக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு நடிப்பு தெரியாது, நாங்கள் இழுத்து விட்டுட்டு போகிறோம். இது பாத்ரூம்.
இந்த இடத்துல ஒரு பங்கர் ஒன்று இருக்கிறோமா போல கிடக்குது. என்ன பிரச்சனைனா மோட்டர் சைக்கிள் தூர நிற்கிறோம். இதுக்குள்ள வந்து ஆக்கள் பெருசாக பழக்கம் இல்லை. ஆனால் ஊர்மனை தான் இது. பங்கரோ இல்லை மண்ணோ என்னோட தெரியலை. மந்தட்டியோ என்ன கர்மம் தெரியாது கிடக்குது. போகவும் பயமாக கிடக்குது. எல்லாம் வித்த ஆட்டிருக்காங்க கிடக்குது. இந்த இடத்துல போகக்கூடிய மாதிரி இருக்குது. பாரு அப்படி இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. இதில் பெரிய ஒரு மண் திட்டம் நடக்குது. சூறாமுள்ளு தான் குத்துது. என்ன இது? கிணறு கண்டி இருக்கிறாங்க. அப்படி அநியாயம் செய்தவங்களே கிணறு கண்டி போட்டு மூடாமல் போயிருக்கிறாங்க. இந்த பெரிய மரம் ஒன்று கிடக்குது. என்னண்டா யாரும் மாடுகள் ஆடுகள் மேய்க்கிறது யாரும் இல்லை. மாறிச்சாரி வந்தால் இந்த இதுக்குள்ள விழுந்தா இன்னும் எல்லாமே செஞ்சு ஒருத்தரும் கேட்கவும் மாட்டும். சரியான தாழ்வாமும். ஏன்னா கிராவல் உடஞ்சு உடஞ்சு விழும். எனக்கே நெஞ்சுக்கானே இல்லை இதை பார்த்த உடனே. இதில் இருந்த கட்டுரங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. நம்ம வெளிக்கொண்ட இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டோம். இது கிரௌண்டோ? தாத்தா இதை கூப்பிடுது. என்ன 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 இதால் வாங்க, கிளியர் பண்ணின் ரோட்டால் இங்கே இருக்கு. தாத்தா இதை கூப்பிடுது. பிள்ளைங்களே ஏன்மா கத்துறீங்கள்? ஏன் கத்துறீங்கள்? சும்மா கூப்பிட்டுருக்காங்களே அந்த பயத்தில். இந்த இடத்துல ஒரு பெரிய கிடங்கு இருக்குது. ஆனால் மண்ணுகள் இல்லை. இது பங்கர்றான். இது பங்கர்றான். இது பங்கர். அங்காலே ஒன்று மூடப்பட்டு கிடக்கு. மரங்கள் குச்சியெல்லாம் வச்சு மூடப்பட்டிருக்கு. அதையும் காட்டுறேன் பாருங்க. இங்கே இது கழிவு தண்ணி ஓடுற ஒரு கிடங்கு. இப்போ இந்த இதையும் போடுவாங்க பங்கர்ன்னு சொல்லி. இது கழிவு தண்ணி ஓடுற கிடங்கு. எனக்கு இப்படி தான் கல்லறை இருக்கிறதோ. ஆரம்ப காலத்தில் கல்லறை அங்கே காட்டாங்க. இப்படித்தானே ஆரம்ப காலத்தில் கல்லறைகள் இருந்திருக்கலாம் என்றும் கூறப்படுது. உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. இது இல்லை வேறு கட்டுறமுன்னு தெரியாது. ஆனால் 3 அடி ஒரு கிட்டத்தட்ட 7 அடி நீளம் பெறக்கூடிய மாதிரி இது கட்டுறமுண்டு. இந்த இடத்துல தாத்தா சொல்கிற பார்த்திங்கன்னா ஆமிக்காரண்ட உடுப்புகள் இருக்குன்னு சொல்கிறார். ஆனால் ஆமிக்காரண்ட சீருடைகளோ இல்லை உடுப்புகளோ விட்டுட்டு போக மாட்டோம், எல்லாம் போட்டு எரிச்சு போட்டு போயிடும்ட்டு அன்றைக்கு ஒரு கதை சொல்லப்பட்டது. இந்த இடத்துல பாருங்க அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இருக்குது. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், அந்த துவாக்குகள் அதில் வைக்கிற ஜாக்கெட். அங்கே போகணுமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டுத்தொகை சீருடையில் கிடக்குது. இது என்ன சீருடைன்னு வடிவா தெரியல. இல்லை அந்த கடும் பச்சை கலரில் இருக்குது. ஆமைக்காரண்டா வெள்ளை கோடு வரும். ஆனால் இது வெறும் தனி பச்சை கலரில் முழு சீருடையும் கிடக்குது. சில வேறு சீருடையாக இருக்கலாம். முழுவதும் தனி பச்சை சீருடைகள். எல்லாம் மண்ணுக்குள்ளே இருந்து கிளறி எடுக்கப்பட்டிருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் மண்ணுக்குள்ளே இருந்து அந்த கீழே அத்திவாரம் கிளறைக்கா முழுவதும் வந்திருக்கு. இந்த இடத்துல இங்கே மண்ணுகளோட எல்லாம் தாண்டு போய் கிடக்குது. இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாகவே இராணுவத்தின் சீருடைகள் மற்ற அவை அந்த பாதுகாப்பு அங்கிகள் அதுகெல்லாம் ஃபுல்லாக. இது வந்து கடும் பச்சை கலர், உங்களுக்கு பார்த்தா தெரியும். கடும் பச்சை கலர் உடுப்புண்டு. இந்த இடத்த நிலத்தை கிண்டித்தான் எல்லாம் எடுத்திருக்கணும். இதுக்கு இந்த வரைக்கும் நான் இதை பற்றி கேட்க ஒரு ஐயா எங்களுக்கு ஒரு கதை சொன்னவர். அந்த கதையை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன், வடிவாக்கு எழுங்கோ என்ன நடந்ததுன்னு சொல்லி. இங்கே பாருங்க, எல்லாமே இது கடும் பச்சை கலர் சீருடை இதெல்லாம் கிண்டி எடுக்கப்பட்டிருக்குது. இஞ்சில் பாருங்க இவ்வளோ ஒரு இராணுவ சீருடைகள்ன்ட்டு
இராணுவ சீருடைன்னு தெரியல. ஆனால் இராணுவ சீருடைக்கு வெள்ளையல் வரும். இதுக்கு வெள்ளையல் ஒன்றும் இல்லை, தனி பச்சை கலரில் கிடக்குது. தண்ணி போத்தல்கள், ஹெல்மெட்டுகள் எல்லாம் இது இராணுவம் விட்டுட்டு போகாது தங்கண்ட. நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த இராணுவம் வந்து அதாவது ரவுண்டாக போட்டுக்கொண்டு அந்த இதுக்கு திருவினோம் பாதுகாப்புக்கு. அப்போக்கா இந்த பின்னுக்கு இந்த தண்ணி போத்தல்கள் பார்த்தேன் நான். இப்போ இப்படி இந்தியாவில் வந்தீங்கள்டா இந்த ஹெல்மெட் ஒன்று இருக்குது மாதிரி கிடக்குது. ஹெல்மெட் தான் ஒன்று தெரியல. இது ஹெல்மெட்டோ? ஹெல்மெட் உண்டு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்தின் சீருடைய இது இந்த கலரில் இராணுவம் பாவிக்கிறதா இல்லாட்டி இது மண்ணுக்கு இடத்துல அம்மா அதில் என்ன வெயிட் என்ன இது இராணுவத்தின்டையோ என்ன தெரியாத வடிவா இந்த கலரில் கடன் கலர்லான் இருக்குது. என்ன வெயிட் எனக்கு தூக்கி பாருங்க, சொட்டியான வெயிட் என்ன கிட்டத்தட்ட இது ஒரு 5 கிலோவுக்கு மேலே வெயிட் வரும் போல. அப்படி வெயிட். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டாம் இதெல்லாம். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், மற்றது வந்து கோல்சராம். அம்மா அதில் என்ன வெயிட் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதி என்ன அந்த இதுகளை மேலே போட்டு வித்தா காட்டி கொண்டிருக்கிறார். இது என்ன செய்கிறீங்க? போட்டோ அடிக்கிறேன். போட்டோ எடுக்கிறார். ஆமாம், நம்பிட்டேன். அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த கிடங்கு தான் அவையில் கிண்டும் போது தான் அந்த சம்பவம் நடந்திருக்க போட. என்ன இதில் மண்சட்டி எல்லாம் கிடக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவையில் கிண்டி எடுத்திருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள ஏதோ கிடந்திருக்குது போல் கிண்டி எடுத்திருக்கணும். அது எந்த கிடங்கு கிண்டேக்கு அவர் மயங்க விழுத்துலண்டு வடிவாக தெரியலை. இல்லை இது ஃபேமஸாக போனதாம் இந்த இடத்துலன்ற மயம் கதைக்கணும். எனக்கு உண்மை போய் தெரியலை என்ன நடந்தாண்டு. இந்த இடத்துல அவை என்ன வணக்கஸ்தலம் உங்களுக்கு தெரியும். இராணுவம் எல்லா கேம்ப்லேயும் ஒரு சின்ன சின்ன வணக்கஸ்தலம் வச்சிருப்பினோம். அந்த வணக்கஸ்தலம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு கடை நடத்திருக்கோம், அதான் கேன்டீன் நடத்திருக்கணும். அந்த கேன்டீனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த களிமண்ணில் அறுக்கப்பட்ட கல்லை வச்சு தான் கட்டியிருக்கணும் போல நடக்குது. இல்லை பாருங்க, இது எல்லாமே களிமண்ணை வச்சு கட்டப்பட்ட மண் கட்டுறோம். அதான் இல்லை மழை பட உடஞ்சி விழுகுது. எல்லா இடத்துலையும் ஒரு வணக்கஸ்தலம் ஆலமரத்தை சுற்றி வச்சிருப்பினோம். ஆனால் இந்த இடத்துல 3 விடுகளாக ஆலமரத்தை சுற்றி கொண்டு வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இதுலேயே ஒன்று இருந்திருக்குது. அதே மாதிரி இங்கால தான் அவர்கிட்ட பிக்கு இருந்திருக்கு. இதில் என்ன எழுதி கிடக்குன்னு பார்ப்போம். அதெல்லாம் அழிஞ்சிட்டுது. எல்லா இடத்துலையும் ஒரு வணக்கஸ்தலம் இல்லாட்டி 2 இருக்குது. இந்த இடத்துல 3 இருக்குது. அதாவது ஆலமரத்தை சுற்றி உண்டு. அதே மாதிரி இதில் புத்தர் இருக்கிற இடம் உண்டு. இதில் ஏதோ எழுதியிருக்கிறோம், அதை 2 பார்ப்போம். இங்காலே உண்டு 3 இருக்குது. இந்த இடத்துல எழுதியிருக்கிறது எல்லாமே அழிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இது வந்து பொதுமக்களும் உடைச்சி எடுக்கல இந்த மேல் கலசங்கள், அதாவது அந்த ஓடுகளை.